தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நம்ம ஒவ்வொரு விஷயமும் கேள்விப்பட நம்ம மனசில் அவருக்கான இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே தான் போகுது. இது ஒவ்வொரு முறையும் நம்ம அவருடைய விஷயங்கள், அவர் செய்கிற செயல்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ உயர போயிட்டே இருக்கார். ஏற்கனவே எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரத்தில் இருக்கார். இப்போது இந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போவார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் ரஜினி ரசிகர் மன்ற முன்னாள் மாநில நிர்வாகியுமான சத்யநாராயணன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக கும்பகோணத்தில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 2 மாதமாக அவங்க மருத்துவமனையில் இருந்திருக்காங்க. இது பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். தலைவர் அவருக்கான மருத்துவ செலவு எல்லாத்தையுமே ஏற்று தலைவர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அந்த மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்தாங்க இல்லையா, மலர் ஹாஸ்பிட்டல், அவங்க டாக்டரை கூப்பிட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தன்னோட நண்பரோட உயிரை காப்பாற்றி கொடுத்ததுக்காக அந்த டாக்டரை கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு சிறப்பான செயல். சத்யநாராயணன் அவர்களை தலைவர் மன்றத்திலேருந்து நீக்கிட்டார் அப்படின்னு ஒரு தரப்பினர் பேசுவாங்க. அதாவது மன்றத்திலேருந்து ஏன் அவரை விடுவிச்சேன் அப்படின்னு தலைவரே ஒரு மேடையில் சொல்லியிருப்பாங்க. சத்யநாராயணன் அவர்களுக்கு அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட்டு தேவைப்பட்டிருக்கு. உடல் நலம் சார்ந்து அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மன்றத்திலேருந்து விடுவிச்சிருக்கேன் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே மேடையில் சொல்லியிருக்காங்க. இப்போது அவருடைய மருத்துவ செலவு எல்லாத்தையும் தலைவரே ஏற்றுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டரை, நண்பரை காப்பாற்றி கொடுத்த டாக்டருக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறத விட மாமனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் தலைவரை. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? இதனால தான் சொன்னேன், தலைவர் உங்கள் மனசில் இன்னும் ஒரு படி மேலே போவார் அப்படின்னு.